ரஷ்ய அதிபர் புட்டினை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த மாதம் அவர் டெல்லிக்கு வரவுள்ளதாகவும் அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் சென்றிருந்த பிரதமர் மோடி இந்தியா வருமாறு அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். உக்ரைன் ரஷ்யா போரில் நடுநிலையை இந்தியா பராமரித்து வரும் நிலையில் புட்டினுக்கு பின் ஜெலன்ஸ்கியும் வரவுள்ளது கவனம் பெறுகிறது. உக்ரைனும் ரஷ்யாவும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் மறுபுறம் தீவிரமான சண்டையும் நடந்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக நீதி, பொறுப்புணர்வு, அப்பாவி உயிர்களை பாதுகாப்பதற்காக எதிரி மீது தாக்குவதை இந்திய ராணுவம் துணிச்சலுடன் மேற்கொண்டதாக ஆளுநர் RN ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கொடிநாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் இந்திய ராணுவம் உலகிலேயே மிகச்சிறந்த ராணுவம் என்பது நிரூபணமாகியிருப்பதாக கூறியுள்ளார். வலுவான உறுதிப்பாடு, சுய கட்டுப்பாட்டுடன் கூடிய நடத்தை, கவனத்துடன் கூடிய தெளிவான வியூகம் ஆகியவற்றுடன் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தாராளமாக கொடிநாள் நிதி வழங்குமாறு தமிழகத்தின் சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்வதாகவும் ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்களின் இறையாண்மை மற்றும் நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்திருப்பதாக குற்றம் சாட்டி சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் புதிதாக திறக்கப்பட்ட சொகுசு மதுபான கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தி தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிதாக நவீன மதுபான கூடம் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அருகில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு இடையூறுகளை சந்திப்பார்கள் என்று கூறி தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது காவல்துறையினரின் பாதுகாப்பையும் மீறி திடீரென மதுபான கூடத்துக்குள் நுழைந்த தாவேக தொண்டர்கள் தாக்குதல் நடத்தினர். மேலும் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டமும் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அழுக்குழியிலிருந்து 200க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அண்மையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராகவும் ஈரோடு, கோவை, நீலகிரி அமைப்பு செயலாளராகவும் பொறுப்பேற்ற செங்கோட்டையனை நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அதிமுக மற்றும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எல்லை தாண்டி பேசி வருவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், திமுக அடிமை சேவகம் செய்த வரலாற்றை உதயநிதி படித்து பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அடிமை என கூறுவதை தவிர உதயநிதிக்கு வேறு ஒன்றும் தெரியவில்லை என்றும், மத்திய அமைச்சரவையில் இடம்பெற பாஜக காங்கிரசோடு கூட்டணி வைத்தது திமுக என்றும் சாடியுள்ளார். தமிழ்நாடு அயோத்தியாக மாறும் என்ற நைனா நாகேந்திரனின் கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சென்னை காளிகாம்பாள் கோவிலின் கிழக்கு ராஜகோபுரத்தை உயர்த்தும் பணியை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கட்சி அதன் கொள்கை முழுவதையும் பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டதாக விமர்சித்தார். திருக்குறளை மேலும் 30 மொழிகளில் மொழிபெயர்த்து அடுத்த மாதம் வெளியிட உள்ளதாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து வாரணாசியில் பேசிய அம்மையத்தின் இயக்குநர் சந்திரசேகரன், இதுவரை திருக்குறள் 25 இந்திய மொழிகள் உட்பட 34 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். அடுத்த ஆண்டு ஆகஸ்டுக்குள் 100 மொழிகளில் திருக்குறளை படிக்கும் நிலையை ஏற்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். பழமையான தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் 10 மொழிகளில் ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாக சந்திரசேகரன் தெரிவித்தார்.
கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் குளு குளு காலநிலை நிலவுகிறது. இதனால் வார விடுமுறையை கழிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ரம்மியமான காலநிலையை ரசித்தனர். கோக்கஸ் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் அழகிய காட்சிகளை கண்டு களிப்பதுடன் படகு சவாரி செய்தும் விடுமுறையை கொண்டாடினர். சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தின் தரைத்தள கேண்டீனில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2.5 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் முக்கிய ஆவணங்கள் ஏதேனும் எரிந்து சேதமடைந்துள்ளனவா என்பது குறித்து திருமங்கலம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை திருமங்கலம் பகுதியில் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திரைப்பட இணை தயாரிப்பாளரும் நடிகர் சிம்புவின் மேலாளருமான சர்புதீனை ஒருநாள் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரித்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் தினேஷ்ராஜை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து திருமங்கலம் காவல் நிலையத்தினரிடம் ஒப்படைத்தனர். தினேஷ்ராஜ் தனுஷின் சகோதரி மகனான பவிஷ் நடிக்கும் லவ் ஓ லவ் என்ற திரைப்படத்தை தயாரித்து வரும் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். வார விடுமுறையொட்டி உதகை படகு குழாமில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். பக்தர்கள் அதிகாலை முதல் கடலில் புனித நீராடி நாழிக்கிணற்றில் குளித்த பின்னர் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். விடுமுறை தினம், ஐயப்ப சீசன் என்பதால் 100 ரூபாய் கட்டண தரிசனம், முதியோருக்கான சிறப்பு தரிசனம், பொது தரிசனம் ஆகிய அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதுடன் கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லஹேமில் 2 ஆண்டுகளாக நடந்து வந்த போரால் கிறிஸ்துமஸ் பண்டிகை களை இழந்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் நாளில் பாரம்பரிய சடங்குகள், வழிபாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டன. தற்போது போர் நின்றுவிட்டதால் பண்டிகை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் உற்சாகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கிறிஸ்துமஸ் மரம் ஒளிரும் விளக்குகளால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மரத்தின் அடியில் உள்ள குடில் முன்பு நின்று பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பிரிட்டனில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தற்போதே களை கட்ட தொடங்கியுள்ளன. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்திலிருந்து வந்த 100 பேர் கொண்ட குழு லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ட்ரஃபால்கர் சதுக்க பகுதியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கனடாவின் பூர்வக்குடி மக்களின் 62 கலைப்பொருட்கள் 1 நூற்றாண்டு காலம் வாட்டிகன் வசமிருந்த நிலையில் சனிக்கிழமை கனடாவின் மான்ட்ரியால் விமான நிலையம் வந்தடைந்தன. இவற்றுள் பழமையான யூனுட் கயாக் படகு ஒன்றும் அடங்கும். 1925ஆம் ஆண்டில் 16ஆம் போப் பியஸ் நடத்திய ஒரு கண்காட்சிக்காக கத்தோலிக்க மிஷனரிகளால் இந்த பொருட்கள் ரோமுக்கு அனுப்பப்பட்டது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 900ஐ தாண்டியது. சுமத்ரா தீவுக்குட்பட்ட பகுதிகளான ஆச்சே, வடக்கு சுமத்ரா, மேற்கு சுமத்ரா ஆகிய 3 மாகாணங்களில் கனமழை பெய்தது. இதனால் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 916 பேர் உயிரிழந்ததாகவும் 274 பேர் காணாமல் போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை தொடர்ந்து பெய்து வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. கரிபிய கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் போர் பயிற்சியை தீவிரப்படுத்தியுள்ளன. புதிய ராணுவ தளவாடங்களும் அப்பகுதிக்கு அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. ஏற்கனவே போர்க்கப்பல்கள், விமானங்கள் ஆகியவற்றை வெனிசுலாவை ஒட்டிய போர்ட்டோரிகா கடற்பகுதியில் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்கள் புழக்கத்தை வெனிசுலா ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டி வரும் ட்ரம்ப் இதனை தடுக்க வெனிசுலா மீது தாக்குதல் நடத்துவது குறித்து பரிசீலிப்பதாக கூறியிருந்தார். தென் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது அமெரிக்கா போர் தொடுக்க தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதற்கு எதிராக போராட்டங்களும் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்க அரசின் போக்கிற்கு எதிராக அந்நாட்டு மக்களே போராட்டம் நடத்துகின்றனர்.
பிற நாடுகள் மீது போர் தொடுக்கும் அமெரிக்காவின் முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்ததாக வெள்ளை மாளிகையை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மத்திய அமெரிக்க நாடான கியூபாவிலும் ட்ரம்ப் அரசிற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. ஆஷஸ் கிரிக்கெட் தொடரில் இரண்டாவது போட்டியிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. பிரிஸ்பேனில் நடைபெற்ற பகலிரவு போட்டியில் இங்கிலாந்து நிர்ணயித்த 65 ரன் என்ற வெற்றி இலக்கை 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஆஸ்திரேலியா எட்டியது. முன்னதாக இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 241 ரன்னும் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 511 ரன்கள் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் வீழ்த்திய ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் ஆட்ட நாயகன் விருது பெற்றார். இவ்வெற்றியின் மூலம் ஆஷஸ் தொடரில் 2-0 என ஆஸ்திரேலியா முன்னிலை பெற்றது. கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மேலும் ஒரு சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக தொடர் நாயகன் விருதை வென்றவர் என்ற சச்சினின் சாதனையை விராட் கோலி முறியடித்தார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒருநாள் தொடரில் சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 20வது முறையாக தொடர் நாயகன் விருதை பெற்றார். இதற்கு முன்பு சச்சின் டெண்டுல்கர் 19 முறை அவ்விருதினை வென்றிருந்தார். ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர்களில் சிறப்பாக விளையாடிய பிறகும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அடுத்தடுத்த உலகக் கோப்பைகளில் விளையாடுவார்கள் என்ற உத்தரவாதத்தை அளிக்க கௌதம் கம்பீர் மறுத்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டிக்கு பின்னர் இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கம்பீர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர்களிடம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் 2027 உலகக் கோப்பையில் விளையாடுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கம்பீர், ஒருநாள் உலகக் கோப்பைக்கு இன்னும் 2 வருடங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டுமென தெரிவித்தார். ஆராயாமல் அவசரப்பட்டு வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண் மதுரை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உரை நிகழ்த்திய அவர், திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக கலைஞரும் மதுரையிலிருந்துதான் நெடும் பயணம் தொடங்கியதாக குறிப்பிட்டு பேசினார். ஆராய்ந்திடாமல் அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண். திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுபயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண். மதுரைக்காரன் நல்ல பாசக்காரங்க இருப்பாங்க. எத்தனை அரசியல் சூழ்ச்சிகள் செய்தாலும் அதனை முறியடிப்போம், தன்னிடம் எதிர்க்கட்சிகளின் பாச்சா பலிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து உரை நிகழ்த்திய அவர் இவ்வாறு பேசினார். எதிர்க்கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. வயிற்றெரிச்சலும் ஆற்றாமலையும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க. நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது. முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தான 36,660 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களால் 56,766 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டிலேயே அதிக பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பெருமிதத்தோடு கூறினார். அனைத்தையும் நுணுக்கமா ஆய்வு செஞ்சு தங்கள் வணிக நோக்கங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடத்தை தான் முதலீட்டாளரான நீங்க தேர்வு செய்வீங்க. அப்படி தேர்வு செய்யறப்போ தமிழ்நாடு தான் உங்க மனசுக்குள்ள இருக்குன்னு அதை நான் கேட்கிற அளவுக்கு முதல் பெயரா நம்மளுடைய தமிழ்நாடு தான் இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். மகளிர் முன்னேற்றத்திற்காக அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் எண்ணற்ற முன்னெடுப்புகளை நம்ம அரசு மேற்கொண்டு வருது. நாட்டிலேயே
அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற மாநிலமாக தமிழ்நாடு யாரும் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கு. கோயில் நகரமாக அறியப்படும் மதுரையை தொழில் நகரமாகவும் மாற்ற வேண்டும் என்பதே தனது ஆசை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மாநாட்டில் பேசிய அவர் தென் தமிழகத்தின் தகவல் தொழில்நுட்ப மையமாகவும் மதுரை உயர்ந்து வருவதாகவும் சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட வலிமையான நகரமாக விளங்குவதாகவும் கூறினார். இந்தியாவுடைய வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்லி வரேன். மதுரை சங்க வைத்து தமிழ் வளர்த்த நகரம். கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ் பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? தூங்கா நகரம். ஆனா அதை அப்படி சொல்றதை விட எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நகரம்னு தான் சொல்லணும். மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டாம் என்று மத்திய பாஜக அரசு நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதற்காக மத்திய அரசு சப்பையான காரணத்தை கூறி வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம், வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க. சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திமிரா வேற பேசுறாங்க. சரி, இவங்க சொல்ற லாஜிக் அடிப்படை பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா, ஆக்ரா, இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது? ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா? மதுரைக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? பாஜக மத்தியஸ்தம் செய்வதை தான் தவறாக பார்க்கவில்லை என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அமமுக சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு டிடிவி தினகரன் பரிசுகள் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவை ஒன்றிணைக்கும் விவகாரத்தில் பாஜக அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக தான் நினைக்கவில்லை, இது நட்பு ரீதியானது என்று தெரிவித்தார். புரட்சித் தலைவர் கண்ட இயக்கம், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணையணும்னு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் 21 தேர்தலையும் முயற்சி செய்தார்கள். அதுபோல இப்பொழுதும் முயற்சி செய்கிறார்கள். ஒரு கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்? இன்னொரு மத்தியஸ்தர் தேவை என்கிற முறையிலே இன்னொரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட்டணிக்காக எல்லோரும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்று பேசுவதை நான் தவறாக நினைக்கவில்லை. இது தலையிடுவதாக நான் நினைக்கவில்லை, மிரட்டுவதாக நினைக்கவில்லை. அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக எல்லாம் சில பேர் சொல்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் ஒரு சிறந்த நல்ல மனிதர், ஆனால் அவரது ஆட்சியை அப்படி சொல்ல முடியாது என்று பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி சென்னை வடபழனியில் பாஜக சார்பில் சமபந்தி போஜனம் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் முதல் காவலர்கள், முதல்வர் வரை அனைவரும் செய்தது தவறு என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சரை பொறுத்தமட்டில் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னை பொறுத்த மட்டிலும் மிக ஒரு சிறந்த நல்ல மனிதர் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அவருடைய ஆட்சியை என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை. அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க. நாங்கள்லாம் மாம மச்சான தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிட்டோம். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த மட்டிலும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கோ அதன்படி சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். மாறாக நீதிமன்ற தீர்ப்பு முடிந்த பிறகு 144 தடை உத்தரவு போடுவது என்பது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும். அது அதே ஒரு மாபெரும் அவர் சூப்பரண்டா போலீஸாக இருந்தாலும், டிப்டி கமிஷனர் போலீஸாக இருந்தாலும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும், மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்தாலுமே மாபெரும் தவறு.
டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அன்புமணி பாமகவின் தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாமகவின் தலைவர் அன்புமணி என்று கூறுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாகவும், பாமகவுக்கு அங்கீகாரம் இல்லாததால் தேவையெனில் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். தம்மிடமிருந்து கட்சியை பறிப்பதற்கு செய்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், வரும் தேர்தலில் கட்சியின் அங்கீகாரத்தை மீட்டெடுத்து மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவேன் எனவும் தெரிவித்துள்ளார். (2026) வரை அன்புமணிக்கு தலைவர் பதவிக்காலம் இருப்பதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக பாமக வழக்கறிஞர் கே. பாலு தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அன்புமணிதான் பாமக தலைவர் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரிக்கவில்லை என்றும், தீர்ப்பின் முழு விவரத்தையும் பார்க்காமல் தங்களுக்கு சாதகம் என்று ராமதாஸ் தீர்ப்பு கூறக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த நீதிமன்றம் சென்றாலும் ராமதாஸ் தரப்பு வெல்லவே முடியாது எனவும் அவர் சவால் விடுத்துள்ளார். தேர்தல் ஆணையம் அன்புமணியினுடைய பதவிக்காலத்தை 2026 வரை நீட்டித்து 2 முறை கடிதம் கொடுத்தது. ஒன்று நமக்கு கொடுத்துச்சு, ஒன்று அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ரெண்டையும் சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அதை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கா? அந்த கடிதம் நாங்கள் கொடுக்கல, அந்த கடிதத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் தேர்தல் ஆணையம் சொன்னதா? இந்த வழக்கில் நான் இப்பவும் மீண்டும் சொல்றேன், சவாலா சொல்றேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. கொல்கத்தாவில் நடைபெற்ற பகவத்கீதை வாசிக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆளுநர் ஆனந்த போஸ் பாபா ராம்தேவ், பாஜகவின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் அவர் பங்கேற்கவில்லை. மேற்கு வங்காளத்தின் நீண்ட ஆன்மீக பாரம்பரியத்தை நினைவுகூரும் வகையிலும் சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கவும் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக இதை நடத்திய சனாதன் சன்ஸ்கிருதி சன்சத் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி நடத்தப்பட்ட இந்நிகழ்வு அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்றுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக 15,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை தாலுகாக்களில் பெய்த கனமழையால் வயல்வெளிகளில் தண்ணீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதனால் எடசங்கேந்தி, குமாரபுரம், மருதவனம், கட்டிமேடு, ஆதிரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட 15,000 ஏக்கரிலான சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. எனவே அரசு உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கடலூர் கெடிலமாறு சமீபத்தில் பெய்த மழையால் செம்மண் நிறத்தில் காட்சியளிக்கிறது. கடலூர் நகரத்தின் வழியே செல்லும் கெடிலம் ஆற்று நீரை நம்பி பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் உள்ளன. இந்நிலையில் ஆற்றில் கலக்கும் கழிவுநீரால் ஆறு கருப்பு நிறத்தில் காட்சியளித்தது. ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த மக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த சூழலில்தான் சமீபத்தில் பெய்த மழையால் ஆற்றிலிருந்து கழிவுகள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதனால் ஆறு தற்போது செம்மண் நிறத்தில் காட்சியளிக்கிறது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் குளு குளு காலநிலை நிலவுகிறது. வார விடுமுறையை கழிக்க வந்துள்ள சுற்றுலா பயணிகள் இங்கு நிலவும் ரம்மியமான காலநிலையை ரசித்து மகிழ்ந்தனர். கோக்கஸ் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் அழகிய காட்சிகளை கண்டு ரசிப்பதுடன் படகு சவாரி செய்தும் விடுமுறையை கொண்டாடினர். வேலை வைத்து அரசியல் செய்பவர்கள் மத்தியில் வேலை வாய்ப்பை உருவாக்கி வருபவர் முதல்வர் என்று அமைச்சர் TRB ராஜா சூசகமாக விமர்சனம் செய்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், AI தொழிற்சாலை மூலம் 2,500 பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டார். மிக குறிப்பாக HD ஹூண்டாய் நிறுவனம் தூத்துக்குடியில் கப்பல் கட்டுமானத்திற்கு ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும், இதன் மூலம் 70,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் TRB ராஜா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிக பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்பாக ஹுண்டாய் நிறுவனம் இன்று ஒரு கமிட்மெண்ட் ஒன்று அளித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் தங்களது ஷிப் பில்டிங் யார்டை அவங்க துவக்க இருக்கிறாங்க. கப்பல் கட்டுமான தொழிலை அங்கே அமைக்க இருக்கிறோம், அதற்கான டிபிஆர்லாம் ப்ரிப்பேர் பண்ண இருக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு அவங்க உறுதி செய்திருக்கிறாங்க.
இங்கே இந்த வேலைவாய்ப்பு எப்படின்னா அவங்க வந்து ஒரு லட்ச தம்ரூலாக சொல்கிறோம், ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கினாங்கன்னா அதன் மூலம் 7 வேலைவாய்ப்புகள் மற்ற வேலைவாய்ப்புகள் உருவாக்கும். ஸோ 1:7 அந்த ரேஷியோ. அதனால் 10,000 வேலைவாய்ப்புகள் ஹிண்டாய் உருவாக்குச்சுன்னா கிட்டத்தட்ட 70,000 வேலைவாய்ப்புகள் உருவாகிறதுக்கான மற்ற இதர வேலைவாய்ப்புகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தமானது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்து குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்து இந்துக்களுக்குமா அல்லது குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த இந்துக்களுக்கு மட்டுமா என சண்முகம் வினவியுள்ளார். அனைத்து இந்துக்களுக்கும் சொந்தம் என்றால் பட்டியலின இந்துக்கள் கருவறைக்குள் சென்று பூஜை செய்வதற்கு அண்ணாமலை ஆவண செய்வாரா எனவும் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்துக்கள் என்று சொல்லி மக்களை எவ்வளவு காலத்திற்கு ஏமாற்றி பிழைப்பீர்கள் என்றும் அவர் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இரவு முழுவதும் காணாமல் போன 3 வயது குழந்தை சோளக்காட்டிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டது. வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த நயினார்பாளையத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் மகள் கிருத்திஷா காணாமல் போனார். புகாரின் பேரில் வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் உதவியோடு குழந்தையை தேடினர். 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோளக்காட்டில் இரவு முழுவதும் தவித்த குழந்தை நிலத்தின் உரிமையாளரால் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே அணைக்கரை கிராமத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் நாட்டு நாய் கண்காட்சி மற்றும் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஓட்டப்பந்தயத்தை தொடக்கி வைத்தார். நெல்லை, மதுரை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து நாட்டு நாய்கள் இதில் பங்கேற்றன. ஒவ்வொரு சுற்றிலும் 2 நாய்கள் போட்டியில் பங்கேற்றன. அருமையான ஓட்டம். முதல் 3 இடங்களை வென்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன.